ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் குறையொன்றும் இல்லை உரையிலிருந்து. ஆஞ்சநேயன் ராமனை பார்த்த சமயம் அவன் ஹா சீதே ஹா சீதே என்று அரற்றியபடி இருந்தானாம். அந்த நேரத்திலே ஆஞ்சநேயனுக்கு ராமனை குறித்து ஒரு தப்பு அபிப்பிராயம் ஏற்பட்டதாம். இவன் என்ன இப்படி அரற்றுகிறானே, ஸ்திரீலோலனாக இருப்பான் போல் இருக்கிறதே, எப்போது பார்த்தாலும் சீதே சீதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே என தப்பாக எடை போட்டு விட்டானாம். அதே ஆஞ்சநேயர் அசோக வனத்திலே சீதையை பார்க்கிறான். ராமனையும் சீதையையும் தராசிலே நிறுத்தால் அழகிலே சமமாக இருப்பார்கள் என்பதை உணர்கிறான். பங்குனி உத்திர திருநாளில் ரங்கநாதரும் ரங்கநாயகி தாயாரும் ஒரே இருக்கையில் சேர்ந்து எழுந்தருளி இருக்க எம்பெருமான் பாஷ்யக்காரர் அந்த திருக்கோலத்தை ஆச்சரியத்துடன் பாடுகிறார். ஆஞ்சநேயர் ஆச்சரியப்பட்டது மாதிரி அவரும் ஆச்சரியப்படுகிறார். பகவானுக்கு சமமான ரூபம், சீலம், குணம் எல்லாம் நிரம்பியவளாக தாயார் தெரிகிறாளாம். ராமபிரானுக்கு இந்த அவதாரத்திலே ரொம்ப விசேஷம் நேத்திரனுடைய அழகு. மகான்களை எல்லாம் ஈர்த்திருக்கிறது அந்த நேத்திரம். ராமாயணத்திலே அவன் நேத்திரத்திற்கு தோற்றவர்கள் 3 பேர்: ஆஞ்சநேயன், தசரதன், சபரி. குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் இது. அந்த ராமாவதாரத்திலே ஈடுபட்டு தசரதன் ராமனின் முன்னழகையும் பின்னழகையும் மாறி மாறி செய்வித்தான். அந்த நேத்திர அழகிலே ஈடுபட்டுத்தான் அப்படி செய்வித்தான். சபரியும் இந்த நேத்திர விசேஷத்தை பாராட்டுகிறாள். தங்கள் திவ்யமான பார்வை என் மீது பட்டது, உத்தமமான உலகத்துக்கு போய்கொண்டே இருக்கிறேன் என்றாள். அப்படியெனில் அந்த கடாட்சம் எப்பேற்பட்டதாயிருக்கும்? ஆஞ்சநேயருடைய அனுபவத்தை பாருங்கள். சீதை அவனிடம் கேட்டாளாம், ராமன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய புஜங்கள் எப்படி இருக்கின்றன? ஆஞ்சநேயர் உடனே ஆரம்பித்து ராமனின் கண்களைத்தான் வர்ணிக்கிறார். கண்கள்தான் அவனை ஆகர்ஷித்தன என்பதால் மரத்துக்கு மரம் தத்தி திரியும் ஒரு குரங்கினை போல் திரியக்கூடிய என் உள்ளத்தையே கொள்ளை கொண்டு விட்டதே அந்த நேத்திரம். யோகிகளின் உள்ளத்தை அது எவ்வாறு கொள்ளை கொள்ளும் என்று சொல்லவும் வேண்டுமா என்று எண்ணுகிறான். சுபமான பார்வை பகவானின் பார்வை. அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் ஆண்டாள். நம்மாழ்வார் சொல்கிறார், ஒரு யமனுடைய விசேஷமான தன்மையை உலகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உன்னிடத்திலே 2 யமன்கள் வைத்து கொண்டிருக்கிறாயே என்கிறார். 2 யமன்களா? ஆம், உன் திருவடி பற்றக்கூடியவர்களின் ஆவி உண்ணும் இணை கூற்றங்கொலோ என்கிறார். நேத்திரங்களை கடல் என்கிறார், நதி என்கிறார். நேத்திர நதியிலே எழக்கூடிய சுழிகள் எத்தனை பாகவதோத்தமர்கள் வந்தாலும் ஏற்கக்கூடிய சக்தி வாய்ந்தவை. சூரிய ரஷ்மி பட்டதும் அன்றலர்ந்த தாமரை எப்படி
சோபாயமானதாக இருக்குமோ அப்படி காணப்படுகிறாராம் ஸ்ரீராமர். அவர் முகம் தாமரை, நேத்திரங்கள் தாமரை, நாபி தாமரை, திருவடி தாமரை. தாமரை காடு பூத்தது போல் இருக்கிறான். அந்த பத்மவனத்திலே வாசம் பண்ணுகிறாள் மகாலட்சுமி. எம்பெருமானின் திருமுடியிலிருந்து திருவடி வரையில் எல்லாம் பத்மமயம். மகாலட்சுமி வாசம் பண்ணுவது அவன் ஹிருதய பத்மத்தில். இப்படி ஹிருதய பத்மத்தில் ஸ்ரீயை தாங்கி பத்மவனமாகவே விளங்கும் பகவானிடம் சரணாகதி பண்ணி அவன் தாமரை நேத்திரங்களால் கடாட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அடியேன் ராமானுஜதாசன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து.